இந்த விழாவினுடைய தலைவர், இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர், மரியாதைக்குரிய அம்மையார் சுப்பலட்சுமி அவர்களே, இந்த ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் வேல்முருகன் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி ஸ்டாலின் தயாநிதி அவர்களே, எல்லோருக்கும் மேலாக என்றைக்கும் கர்சவங்கத்தினுடைய அடையாளமாக திகழக்கூடிய நண்பர் தயாநிதி அவர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்து செலுத்துகிறேன். ஆங்கிலத்தில் ஐ ஃபீல் அட் ஹோம் என்பார்கள். அதாவது ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல ஐ ஃபீல் அட் ஹோம் என்றால் சொந்த வீட்டில் இருப்பதை போல் எனக்கு இருக்கிறது என்று பொருள். கருசமங்கலத்தை பொறுத்தவரையில் நான் எப்பொழுது வந்தாலும் இதைவிட இன்னும் அதிகமாக கூட்டம் வந்து என்னை வரவேற்பதால் ஐ ஃபீல் அட் ஹோம், இது என் சொந்த வீடாக பல ஆண்டு காலமாக நான் கருதி கொண்டிருக்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சொல்லுவேன், இந்த ஊர் என்னுடைய அரசியல் வாழ்வில் பெரும் உதவியாக இருந்த ஊர். நான் ஓரிரு தேர்தல்களிலே இந்திரா காந்தி மரணம், அவருடைய மகன் ராஜீவ் காந்தி சொட்டப்பட்ட போதும் நாங்கள் இங்கே கொஞ்சம் வாக்குகளை இழந்தோம். அப்படி வாக்குகளை இழந்த ஊரில் அன்றைக்கும் எனக்கு அதிகமான வாக்களித்த ஊர் இந்த கருசமங்கலமாகும். எனவே இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் வழக்கம்போல் சந்திப்பதில் நான் அமைச்சராக அல்ல, உங்களுடைய துறைமுருகனாகத்தான் என்றைக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த ஊரினுடைய வளர்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றேன். இங்கே உட்கார்ந்திருக்கிற தயாநிதி அவர்கள் எங்கள் கட்சியினுடைய இந்த தொகுதியிலே ஒரு தூண் போன்றவர். நீண்ட நெடுங்காலம் எங்கள் ஒன்றிய கழக செயலாளராக இருந்து எனக்கு நான் களத்திலே நின்ற பொழுதெல்லாம் சாரதியாக ரதத்தை செலுத்தி எனக்கு வெற்றி மாலை கொண்டு வந்து போட்டவர். அது மட்டுமல்ல, இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவராக பல முறை இருந்து இதுக்கு மேம்படுத்தியவர். ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக இருந்து பணியாற்றியவர். அவர் மட்டுமல்ல, அவருடைய துணையாளர் அவர்களும் இது ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக இருந்தவர். ஆக இந்த பஞ்சாயத்துக்காரர்களுக்காக பிறந்த பிள்ளை ஸ்டாலின், அவர் இன்றைக்கு இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருக்கிறார். எனவே வாழையடி வாழையாக எங்கள் கோட்டையாக திகழ்கின்ற இந்த ஊரில் நான் கலந்து கொள்வதிலே எனக்கு மற்ற மகிழ்ச்சி. நான் வருகிற பொழுதே சொன்னேன், இந்த வீடு என்னிடத்தில் எவ்வளவு வந்திருக்கிறது என்று கேட்டேன். அதில் 3000 சொன்னார்கள். போன முறை 300 தான் வந்தது. அதில் தயாநிதிக்கு கூட கோபம், எங்கள் ஊருக்கு 10 தான் கொடுத்தீர்கள் என்று. 300 நாங்கள் எல்லா ஊருக்கும் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு 100 வீடுகள் என்று என்னிடத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த 100 வீடும் இந்த ஆண்டு கலைஞருடைய அந்த கனவிலும் 100 வீடுகள் உங்களுக்கு தரப்படும் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டாலின் அதே நேரத்தில் இன்னும் 2 கோரிக்கை வைத்திருக்கிறார். நீண்ட நேர காலமாக இந்த ஊரில் கேட்பது ஒரு கால்நடை மருத்துவம். இது இன்னும் அந்த இலாக்காவுடைய மந்திரியுடைய இலாக்கா வரவில்லை. எனக்கு நான் சட்டமன்றத்தில் உட்காருகிற பொழுது எனக்கு பின்னால் தான் உட்கார்ந்துக்கிறார். எப்படியே நாளைக்கு போய் அவை தாஜா செய்து இந்த கால்நடை மருத்துவருக்கு கொண்டு வர வேண்டிய நடவடிக்கை செய்கிறேன். இரண்டாவது, நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்றார். தண்ணி ரொம்ப உப்பா இருக்கு, குடிநீர் உப்பா இருக்கு, அதனால ஆர்ஓ பிளான்ட்.
ஒன்றா ரெண்டா இல்லை ஆர்டில பார்க்கலாம் சார். ஏதாவது ஸ்கீம்ல பண்ணலாம். இதெல்லாம் என் ஸ்கீமில் கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன். என்னுடைய சீட்டில் என்னுடைய இதை போடுறேன். மூணாவது இன்னொன்று நீங்கள் எதிர்பார்க்க நான் இப்போ தான் வந்தாங்கல்லில் ஒரு சமுதாய கூடத்தை நான் அவங்க அதன் அடிக்கல் நாட்டிவிட்டு வந்தேன். இந்த காலனி மக்கள் தான் எனக்கு சிந்தாமல் சிதறாமல் ஓட்டு போடுகிறார்கள். நம்பர் 1 இதுதான். ஆகையினால் உங்களுக்கும் ஒரு சமுதாய கூடத்தை கட்டி கொடுப்பேன் என்ற உறுதியையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு நாளைக்கு போய் இப்போதுதான் மந்திரிகள் இலாக்காவிலே இலாக்கா பறந்து கொண்டிருக்கோம். இப்பொழுது வாங்குவது தான் சரியாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே அம்மையார் அவர்கள் தெரிவித்ததை போல் தம்பி ஸ்டாலின் கேட்ட 3க்கும் நிறைவேற்றுவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த ஊருக்குள்ள எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னும் நம்முடைய ஒன்றை சொல்லிவிட்டு போகிறேன். 1000 ரூபாய் யார் யாருக்கு கிடைக்கிறதையோ தயவு செய்து உடனடியாக தாசில்தாரை பார்த்து அவர் மனு கொடுங்கள். ஏன்னா விரைவிலே நாங்கள் அறிவிக்க போகிறோம். யார் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுடைய சேர்த்து அதுக்காக தமிழ்நாடு பூரா நான் கணக்கெடுத்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் யார் யார் கிடைக்கலையோ அவர்களும் செய்ய வேண்டும் என்று சாதியினருக்கு சொல்லி அதுக்கு நடவடிக்கை படி கேட்டுக்கொள்கிறேன். காட்பாடி 30,000 பேர் அந்த பணம் வாங்கியிருக்காங்க. இப்பவும் நீங்க இங்கே 30,000 30,000 பேர் காட்பாடியில் வாங்கிட்டு இருக்காங்க. இப்பவும் நம்ம மனுக்கள் வாங்கி நம்ம பத்திரிக்கை கலெக்டர் கொடுக்குறோம். மனுக்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அது என்ன வளர்க்கலாம் பேசுது அண்ணா 100 நாள் அது சொன்னாதான் நீ வந்துடுறாங்க. இந்த 100 நாளை பொறுத்தவரையில் நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் மோடி அரசு அவர் இப்போ கொடுக்க மாட்டேன்னு இருக்கார். அதைத்தான் இப்போதான் நீங்க கூட ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஒவ்வொரு ஊர்லையும் விரைவில் அதுக்கு வரும். அப்படி இல்லைன்னாலும் யாராவது கொடுத்துதான் ஆகணும். பாவம் இனிமேல் ஏழைகள் அது ஒண்ணுதான் வாழ்க்கை. அது எப்படியும் வாங்கி தந்து விடுவோம் என்ற உறுதியையும் நான் சொன்னால் செய்வேன்னு உங்களுக்கு தெரியல. எப்படியும் வரும். கட்டுமா? நன்றி, வணக்கம்.